அங்கே போவாத இப்படி மானொலியும் நின்று தேன்பழங்கும் கவிதரண்ட தலைமையினேன் செந்தமிழா தலைக்காட்டை எழுப்புவர் ஐயா செந்தமிழா தலைக்காட்டை எழுப்புவர் ஐயா மான்மலனும் செந்தருதி கைவருதல் கண்டோம் கலந்துள்ள கை கண்டோம் மானொலியும் நின்றேன் தேன்மழங்கும் கவிதரண்ட தலைமையினேன் செந்தமிழா தலைக்காட்டை எழுப்புவர் ஐயா செந்தமிழா தலைக்காட்டை எழுப்புவர் ஐயா ஆண்பழங்கும் கவிதரண்ட தலைமையினேற்கும் ஆண்பழங்கும் கவிதரண்ட தலைமையினேற்கும் அணியணியா பெற்றோர கதிர் நாட்டி அணியணியா பெற்றோர கதிர் நாட்டி கை கண்டோம் மானொலியும் நின்று தேந்தரங்கம் கவிதரங்கள் தலைமையினேற்கும் செந்தமிழா தலைக்காட்டை எழுப்புவர் ஐயா ஆண்பழங்கும் மலத்தோடு வழங்குவது நெல்லும் கை கூப்பி வாணிதாசன் வழங்குவது நெல்லும் கை கூப்பி வாணிதாசன் வழங்குவது நெல்லும் இல்லறத்தை நற்றாமை செய்துதல் வாழ்க்கை இன்னொன்று பசி போக்கை இங்கிடுதல் வாழ்க்கை இல்லறத்தை நற்றாமை செய்துதல் வாழ்க்கை இன்னொன்று பசி போக்கை இங்கிடுதல் வாழ்க்கை அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யாவும் ஊராகி பேச மொழி நன்றும் தீரும் இயக்க மொழி சிறந்த போன மொழியா நம் கைமொழி அன்னை தமிழை வாங்கி அனைவருக்கும் என் முட்டான முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுத்து சபத்தை முடிக்க சீரியல் என ஏழு நாட்கள் வீரமாய் ஜாலிசி அணியும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய வள்ளி அம்மையும் சுதந்திர தேதிக்காக தீக்குளித்த தீலியும் மற்றும் எண்ணற்ற வீராங்கனைகளையும் எழுத்தில் பிறந்த சுதந்திரம் நம் சுதந்திரம். சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு பற்றி எனது நெஞ்சார்ந்த உரையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆணும் பெண்ணும் நிலையென கொள்வதால் அறிவில் ஓடி இவ்வயதை கலக்கினால் உங்கள் மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப வாக்குக்குங்க இந்திய போராட்டத்தில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் பங்கேற்றனர். கத்தி இந்தி ரத்தம் இந்தி யுத்தம் என்று வருவது சத்தியத்தின் முக்கியத்தை நம்பும் யாரும் தேர்வு சத்தியத்தின் முக்கியத்தை நம்பும் யாரும் தேர்வு என்ற நாமக்கல் கவிஞரின் வரிகளுக்கு ஏற்ப காந்தியின் தலைமையில் நடந்த சுதந்திர போராட்டத்தில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் பங்கேற்றனர். ஈரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் சிவகங்கையை ஈடுபடுத்தவர் ஆவார். லட்சுமிபாய் ஜான்சி ராணியை கைப்பற்றிய போது ஐலேயே ஜான்சி
நன்றி. வணக்கம், என் பெயர் கு. மனோரஞ்சனி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது வந்த தலைப்பு விடுதலை போரில் பெண்களின் தாய்க்கு. இதன் மனைவி முதன்மைக்கு செய்யப்பட்டாலும் காலம் தீரை இரண்டு விளைவித்தாலும் என் நினைவில் நிற்கும் தமிழ் தாயே, உன்னை முதலில் வாழ்த்து வணங்குகிறேன். இது கூடியிருக்கும் ஆண்டவர்களுக்கும் சான்றவர்களுக்கும் என் முத்தான முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலுநாச்சியார் மன்னர் முத்துவரை நாதன் மனைவியான வேலுநாச்சியார் வீரத்தோடு எதிர்த்த மூலம் தமிழக மகளிர் குறைந்தவர்கள் இல்லை என்பதை நிரூபித்தார். எதிராக போராடிய முதல் இந்திய பெண்மணி என்ற பெருமையும் வேலுநாச்சியாருக்கு கிடைத்தது. நாடு சென்னம்மா கர்நாடக மாநிலம் 1824 மற்றும் 1829. ஜல்கரி பாய் 1857 மற்றும் 1858 ஆங்கிலேயர் அரசை ஏமாற்றும் நோக்கத்தில் ஜல்கரி பாய் போர் உடை அணிந்து கொண்டு தலைமை தாங்கினார். ருக்மணி லட்சுமிபாய் 1930 நடந்த உப்பு சக்தி கிரகணத்தில் கலந்து கொண்டதற்காக ஓராண்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டார். சரோஜினி நாயுடு இந்தியா சுதந்திர போராட்டத்தில் காந்தி யாத்திரையில் ஈடுபட்டார். விஜயலட்சுமி பாண்டிட் ஜவஹர்லால் நேருவின் சகோதரி. கத்தியின்றி ரத்தமின்றி உத்தமென்று வருவது சத்தியத்தின் நிச்சயத்தை நம்பும் யாரும் கேள்வி கண்டதில்லை கேட்டதில்லை சண்டையின் மாதிரி. என் பெயர் வேசஜோ. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி பாரம்பரியம் பாரம்பரியலார். நான் இப்பொழுது கூற வேண்டும் நினைத்து சுதந்திர போராட்டத்தில் தமிழக பெண்களின் கண்டு சொல்ல வழங்கிய இயேசு அல்லாஹ் சிவனை வணங்கி முப்பெருந்தெய்வங்களை கலந்து முக்கணிகளை தீர்ந்து முக்கணியுடன் கலந்து பேசியே சிறந்து தருகிறேன் விருந்து இல்லையே தங்களை அரவணைத்து காக்கின்ற அறிவு சுடர் இழக்கும் ஆசங்களை வணங்கி மோசமாய் போய் கொண்டிருக்கும் நாட்டையும் வீட்டையும் காக்கையும் காக்க ஊழல் எனும் கூட்டை உடைத்து தேசத்தை வலிமையாக மாற்ற வரிசையில் நிற்கும் காளையர்களே கண்ணியர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் என்று சொல்லி சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். சட்டங்களாவதும் சொத்துகள் செய்வதும் காரியங்கள் நடத்த வேண்டும். கேட்கும் அறிவிலே ஆணுக்கிங்கே பெண் தானெனும் கும்மியடி எனும் பாரதியார் வாக்கிற்கிணங்க ஆணுக்கு நிகராக கருத்து என்று தன் உயிரை இழந்து தன் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பெண்கள் எத்தனை பேர் என்று தெரியுமா? ஆணுக்கு பெண் நிகரில்லை என்பது போல் 1780ஆம் ஆண்டு தன் தலையை வைத்து ஆங்கிலேயரை எதிர்த்து ஆங்கிலேயரை வீழ்த்திய முதல் பெண் வேலுநாச்சியார். தன் சொத்தை விட்டு சுதந்திரத்திற்காக செலவிட்ட கர்நாடகத்தின் ஜான்சி ராணி என காந்தியால் அழைக்கப்படும் மங்கை அம்மாள் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற முதல் பெண் ருக்மணி லட்சுமியோகி. வெள்ளையனே வெளியேறு எனும் இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டதனால் தன் பிறந்த குழந்தையுடன் சிறை சென்ற எஸ்.என். சுந்தராம்பாள் சிறைச்சாலையை கல்விச்சாலையாக மாற்றி அங்குள்ள பெண்களுக்கு கல்வியை வழங்கிய அம்புஜக்கம்பாள். இவர்கள் மட்டுமல்லாது மதுரை கே.பி. ஜானகி அம்மாள், லட்சுமி கவுன், லீலாவதி போன்றோரின் தத்துவம் போற்றுதலுக்குரியது. சுதந்திரம் வேண்டும் என்று பாரதி பெண்கள் அன்று ஆணுக்கு நிகராக நின்று போராட்டம் செய்தனர். அன்று எங்கும் சுதந்திரம் வேண்டி நின்றனர். நல்வழி காட்டி பிறருக்கும் விடுதலை உணர்வூட்டி கிடைத்தது சுதந்திரம் தோல் தட்டி. தியாகத்தை நாம் மறக்கலாம், சேதத்தை நாம் மறக்கலாமா? சுதந்திரம் கிடைத்தது யுத்தத்தில், வீரமங்கைகளின் தியாகத்தில். போராடுகின்றனர் பல திங்கள், சுதந்திரம் வழியை காட்டிய பெண்கள். பாரதி தந்த
செய்வோம். நம் கடமையை செய்வோம். பேச வாய்ப்பளித்து பேச வைத்து அமைதி காத்து ஒத்துழைத்த அத்தனை பேரையும் சிறந்தது நம்மளதே நல்ல பழக்கம். அதுவே எனது வழக்கம். தமிழர் என்று என் வழக்கம் பேசி முடிக்கிறேன். வணக்கம். நன்றி.